நம்ம கெட்டவங்க கிட்ட நல்லவங்களை காப்பாற்றுற போலீஸ் வேலையை விட்டுட்டு நல்லவங்க கிட்ட இருந்து கெட்டவங்களை காப்பாற்றுற அடையாள வேலை தான் சார் பார்த்துட்டு இருக்கோம். செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த 13 வயது சிறுமியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததாக கைதானவர்களுடன் போலீஸ் அரட்டை அடிக்கும் வீடியோ வெளியாகியிருக்கிறது. மக்களே, கற்பழிப்பு பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் மெடிவல் டைமில் இருந்த நிலை என்னன்னு சொல்லியிருப்பேன். அப்போ அந்த காலத்து அரசர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ இந்த வீடியோவில் மாடர்ன் டைம்ஸில் வாழ்கிற நாம, அதாவது நவீனத்துவம் அடைந்து அறிவியலில் முன்னேற்றம் கண்டு மிகப்பெரிய அதிநவீன நாகரிகமாகவே நம்மளை நாமளே கருதி வாழ்கிற இந்த ஜென்ரேஷனில், இந்த காலகட்டத்தில் கற்பழிப்பு, அது சம்மந்தமான சட்டங்கள், அரசு, இந்த மூணு எப்படி வேலை செய்யுது, இந்த மூணுத்தையும் இந்த சமுதாயம் எப்படி எடுத்துட்டு போகுதுன்றதான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா சில பேரை வெறுப்பேற்றும். அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. வெறுப்பானா காண்டானா காண்டாயிக்கோங்க. ஆக்சுவலி மெடிவல் டைம்ல பாத்தீங்கன்னா மன்னராட்சியில கொடுமை நடக்குது, மன்னராட்சியில ஆதிக்கமுறை இருந்தது, அடக்குமுறை இருந்தது, ஒடுக்குமுறை இருந்ததுன்னு ஒரு கதையை உருவாக்கி, கட்டுக்கதையை உருவாக்கி, இல்லாத ஒரு அவதார் பட கதையை உருவாக்கி இவங்க காம்யூனிசத்தால டெமோக்ரஸியை கொண்டு வந்தாங்க. இந்த டெமோக்ரஸி என்ன பண்ணி வச்சிருக்குன்னா, மன்னராட்சியில எதெல்லாம் நல்லதா இருந்ததோ, மன்னராட்சியில எந்த ஒரு குற்றத்துக்கு கொடூரமான தண்டனைகள் கொடுக்கப்பட்டுச்சோ அது எல்லாத்தையுமே சாதாரணமான விஷயமா நார்மலைஸ் பண்ற வேலையைத்தான் இந்த டெமோக்ரஸியும் இந்த காலத்து மக்களும் பண்ணிட்டு வரோம். உண்மையாவே என்ன பிரச்சனைனா, ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா அந்த விஷயத்தை பத்தி மட்டும் பேசுறோமே தவிர அந்த விஷயத்துக்கு பின்புலத்தில் இருக்கிறது யாருன்னு நாம இப்ப வரைக்குமே பேசுறது கிடையாது. ஆனா பண்டைய கால மக்கள் அப்படி கிடையாது. மெடிவல் டைம்ஸ்ல சுத்தமா அப்படி கிடையவே கிடையாது. ஏதாவது ஒரு விஷயம்னா அந்த விஷயத்தை பத்தின முழு தீர்வும் கிடைக்கிற வரைக்குமே அவங்க மன்னர்கிட்ட முறையிடுவாங்க. மன்னருக்கு வேற வழியே இருக்காது. அந்த பிரச்சனையை தீர்த்தா மட்டும்தான் அடுத்த கட்ட நகர்வையே அவரால் நகர்த்த முடியும். ஆனா இப்போ அப்படி கிடையாது. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை மடைமாற்ற இன்னொரு பிரச்சனையை புதுசாக கலப்பி விட்டு அந்த பிரச்சனையை பெருசாக்கி அதுக்கு இன்னொரு பிரச்சனையை உருவாக்கி அதை வச்சு இந்த டெமோக்ரஸி ஆரம்பிச்சதுல இருந்தே இவங்க அரசியல் நடத்திட்டே வராங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப கேவலமான ஒரு பிறவிகள்னா அது அரசியல்வாதிகள் தான். அதுக்கு அடுத்த கேவலமான பிறவிகள்னா இந்த அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களா இருக்கவனுங்க தான். ஏன்னா அவனுக்கு என்ன தப்பு பண்ணாலுமே தன்னுடைய தலைவன் தான், தனக்கு பிடிச்ச தலைவன் தான், தன்னுடைய கொள்கை தலைவன் தான்னு அவன் என்ன தப்பு பண்ணாலுமே அவனுக்கு முட்டு கொடுக்குற இந்த மாதிரி ஜந்துக்களை உருவாக்குறதா இந்த டெமோக்ரஸி. இந்த டெமோக்ரஸி மூலமா மூளை இருந்தும் மூளை செயல்படாத தற்குறிகளாதான் இந்த நவீன மாந்தர்களான நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்துருப்பீங்க எல்லாருமே. அந்த வீடியோவை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சோ இல்லையோ, எனக்கு தோணுன ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த யுகங்கள்னு சொல்லிட்டு போன எல்லாமே அச்சடிச்ச உண்மையோன்னு எனக்கு இப்ப தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கலியுகத்தை பத்தி சொன்ன அத்தனை விஷயமுமே கரெக்டா கச்சிதமா நடந்துட்டே வருது. யார் பாதுகாக்கணுமோ அவங்களே அந்த எல்லையை மீறி எவன் குற்றம் பண்ணுவானோ அந்த வேலையையும் தாண்டி இவங்க அந்த குற்றத்தை செய்யறாங்க. அதாவது காவல்துறை பாதுகாக்கணும், ஆனா காவல்துறையே எல்லை மீறுது. அரசு மக்களுக்காக வேலை செய்யணும், ஆனா அரசு எவன் குற்றம் பண்றானோ அவனுக்காக வேலை செய்யுது. அரசியல்வாதி நாட்டை காப்பாற்றணும், ஆனா அரசியல்வாதி நாட்டை காட்டி கொடுக்குறான். கலியுகத்துல இதெல்லாம் சொல்லிட்டு போறதெல்லாம் அவ்வளோ அப்பட்டமா நடக்குது. ஆனா இதை பார்த்தோம் நாம முன்னோர்கள் முட்டாள்கள்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த முன்னோர்கள் முட்டாள்கள்னு சொல்ற குரூப்பை பார்த்தீங்கன்னா பகுத்தறிவுவாதிகளா இருப்பாங்க. இந்த பகுத்தறிவுவாதிகள் சொல்ற, இந்த பகுத்தறிவுவாதிகள் பேசுற, இந்த பகுத்தறிவுவாதிகள் முட்டு கொடுக்குற கட்சிகள் தான் மாறி மாறி இது மாதிரியான அநியாயங்களை நமக்கு பண்ணிட்டு இருக்கு. ஆனா நாமளும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்ட போட்டுட்டு ஐயோ மழை வருது, ஐயோ வெள்ளம் வருது, ஐயோ கொலை நடக்குது, ஐயோ கற்பழிப்பு நடக்குதுன்னு வருஷம் இந்த கதையை சொல்லிட்டே நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்திட்டு போறோம். அடுத்த தலைமுறைக்கும் இது மாதிரியான கேவலமான வாழ்க்கை முறையை கத்து கொடுத்துட்டு போறோம். இது ஒரு சைக்கிள் மாதிரி. நீங்களே யோசிச்சு பாருங்க, இதுக்கு ஒரு எண்டு கார்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோல ரேப் பண்ணவங்க சிரிக்கிறாங்க, அந்த ரேப் பண்ணவங்க போட்டு புழக்க வேண்டியவங்களும் சிரிக்கிறாங்க. ஸோ இதுதான் டெமோக்ரஸி மாடல் மக்களே. இங்க ரேப் பண்ணவனை சிரிக்கிறான் பார்த்தீங்களா, அவன் சிரிக்கிறதுக்கு முன்னாடியே செவில பேத்து கையை காலை உடைச்சி கண்ணை நோண்டி மூக்கறுத்து காது அறுத்து அப்படியே லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணா
இதை பார்க்குற பசங்க, அதாவது நல்ல மனநிலையில் இருக்க பசங்க, ஐயோ இது மாதிரி ஒரு குற்றம் நம்ம பண்ணிட்டா நமக்கும் இதுதான் நிலைமைன்னு அவங்க பயப்படுவாங்க. அதனால இந்த கற்பழிப்பு குற்றங்கள் குறையும். ஆனா இந்த வீடியோவில் என்ன நடக்குது? குற்றம் பண்ணவன் சிரிக்கிறான், அதை தடுக்க வேண்டியவனும் சிரிக்கிறான். அப்ப இது என்ன ஆகும்? இந்த குற்றத்தை இன்னும் அதிகரிச்சுட்டே போக வழிவகுக்கும். ஆனா இவங்க மக்களை பாதுகாக்கிற மாதிரி இன்னி வரைக்குமே வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. இவங்களால மக்களுக்கு பாதுகாப்பான்னு பார்த்தீங்கன்னா உண்மையாலே நிறைய விஷயத்துல பாதுகாப்பு தான். ஆனா அந்த பாதுகாப்பு எல்லாமே இப்போ பாதுகாப்பையும் மீறி பய உணர்வா உண்டாகிடுச்சு. மெடிவல் டைம்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் திண்ணம் இருக்கும். யார் வேணா படுப்பாங்க, யார் வேணா யாருக்கு வேணா உணவு கொடுப்பாங்க, படுத்து தங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்பேற்பட்ட சமூகத்துல கேட்டு போட்டு பூட்டு போட்டு சிசிடிவி கேமரா வச்சு எவன் உள்ள வந்துருவானோ, எவன் ஏதாவது நம்மள பண்ணிடுவானோ, இந்த இடத்துல நடந்து போக முடியுமா, இந்த டைம்ல நம்ம வெளியே போக முடியுமான்ற ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்குன்னா இது ஒரு சக்சஸ்ஃபுல் மாடலா நீங்களே யோசிச்சு பாருங்க. டெமோக்ரஸி ஒரு சக்சஸ்ஃபுல் மாடல்னு எவனா ஒருத்தன் சொன்னான்னா அவனை போல முட்டாள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. உண்மையாவே மக்களாகிய நமக்கு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் மாடல்னா அது மன்னராட்சி தான், மொனார்கி தான். அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. உண்மையாவே அதை அழிச்சிட்டு டெமோக்ரஸியை கொண்டு வர காரணமே நாம இது மாதிரி தினம் கேவலமான விஷயங்களை பார்த்து, கேவலமான விஷயங்களை அனுபவிச்சு, கேவலமான குற்றங்களை பண்றவங்களை பார்த்து நல்லா இருக்கவங்களையும் அதே குற்றத்தை பண்ண தூண்டுற வகையில உருவாக்கப்பட்டது தான் இந்த டெமோக்ரஸி. இதுக்கு அடித்தளம் போட்டது காம்யூனிசம். இது காம்யூனிசமா? காம்யூனிசம் எப்படி இதுக்கெல்லாம் அடித்தளம் போடும்? காம்யூனிசமே இப்பதான் வந்தது, டெமோக்ரஸிலாம் பல ஆண்டு காலமா இருக்குதுன்னு நிறைய பேர் ஊட்டுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. உண்மையாவே மன்னராட்சி அழிச்சு டெமோக்ரஸியை உருவாக்க முழுக்க காரணமே காம்யூனிசம் என்ற கொடூர ஐடியாலஜி தான். பெண்களுக்கு இன்னைக்கு ஏற்படுற அத்தனை துன்பத்துக்கும் காரணமே காம்யூனிசம் தான். இந்த கற்பழிப்பை தடுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா தடுக்க முடியும். ஆனா இந்த டெமோக்ரஸில அதை பண்ணவே மாட்டாங்க. அதை பண்ண யாரும் முன் வரவும் மாட்டாங்க. அந்த வீடியோவில் உண்மையாவே கற்பழிச்சவனுங்களை விட அந்த கற்பழிச்சவனுங்களை தப்பே பண்ணாத அளவுக்கு அவங்கள ட்ரீட் பண்ற காவல்துறை தான் மிக கொடூரமானவங்கள்னு சொல்லலாம். ஏன்னா அவனுங்க பண்ணது தப்புன்னே அவனுங்க உணராத அளவுக்கு சிரிச்சிட்டு இருக்கானுங்க. அப்படி இருக்கவங்களுடைய மனநிலை என்னவா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எக்ஸ்ட்ரீம் குற்றம் ரெண்டு, ஒண்ணு கொலை பண்றது, இன்னொன்னு கற்பழிக்கிறது. கற்பழிச்சுட்டே நாம சந்தோஷமா இருக்கோம், அதுவும் போலீஸ் ஸ்டேஷன்ல மேஜிஸ்ட்ரேட் முன்னாடியே நாம சிரிக்கிற அளவுக்கு இருக்கிறோம். அப்படின்னா நாம வெளியே மறுபடியும் இந்த தப்பா தாராளமா பண்ணலாம். இந்த சட்டமும் காவல்துறையும் அரசாங்கமும் நம்மள ஒண்ணுமே புடுங்காதுன்ற ஒரு எண்ணம் அவனுங்க எல்லாருக்குமே வந்திருக்கும். கண்டிப்பா சொல்றேன், இந்த 6 பேருமே வருங்கால குற்றவாளிகளா வருவானுங்க. இவனுங்களால நிறைய குடும்பம் நாசமா போவோம். ஆனா இது இப்படி வளர யார் காரணம்னு கேட்டீங்கன்னா முழுக்க நம்ம சட்டமும் காவல்துறையும் தான். ஏன்னா இதை பார்க்குற பசங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஓ இந்த குற்றத்தை பண்ணிட்டா நம்மளையும் இப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க போல, நம்மளும் பெரிய ஆளாகிடலாம் போலன்னு இவனுங்களும், அதாவது இப்பவே சாதாரணமா ஒரு மனநிலை இருக்கிறவனுங்க இதை பார்த்து கொடூரமான மனநிலைக்கு மாறி இவனுங்களும் அந்த குற்றத்தை பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதை தடுக்க வேண்டிய காவல்துறை என்ன பண்ணுது? இது மாதிரி ஆட்கள் மேல கையை போட்டு சிரிச்சிட்டு இருக்கு. இப்படி இருந்தா கற்பழிப்பு குறையுமான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. சத்தியமா குறையவே குறையாது. அடுத்து சமூகத்தின் 4வது தூணுன்னு சொல்லப்படுற இந்த ஊடகத்துடைய வேலை என்னன்னா உண்மையை பேசுறது கிடையாது, உண்மையை திருச்சி பேசுறது தான் ஊடகமாகவே ஆகிப்போச்சு. கடைசியா ஒரே ஒரு ஊடகத்தான் இருந்தான், அவன் தான் நல்ல மனுஷன், அவன் தான் கடைசி நேர்மையான ஊடகத்தான், அவர் தான் ஜூலியன் அசாஞ்சே. அவருக்கு அடுத்து எவனுமே கிடையாது. நீங்க பார்க்குற அத்தனை செய்தியும் அத்தனை ஊடகமும் காசுக்காக மாரடிக்கிற ஊடகம் தான். ஒருத்தன் கூட மக்கள் நல்லா இருக்கணும்னு உண்மை பேசுறவனே கிடையாது. பூரா பயிலும் ஃப்ராடுகாரனுக்கு தான். மக்களாட்சி 4ஆம் தூண்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களுடைய வயித்தை வளர்த்துக்கிட்டு இவங்களுடைய சேனலை பெருசாக்கிட்டு இவங்களுடைய வாழ்க்கையை மட்டும் பார்த்துட்டு போறாங்களே தவிர ஒரு செய்தியில பாதிக்கப்படுறவங்களுடைய பக்கம் நின்று யாருமே பேசுறதே கிடையாது. இதுக்கு பேர் ஊடகம்னு வைக்கிறதுக்கு பதிலா வேற ஏதாவது வச்சிருக்கலாம். ஆனா என்ன பண்றது, மக்களாட்சியில இவங்க தான் மிகப்பெரிய ஆளா இருக்காங்க. அதுலயும் கட்சி சார்ந்து முட்டுக்கொடுக்கிற ஆட்கள் இந்த தமிழ்நாட்டுல தவிர இந்த உலகத்துல வேற எந்த ஊடகங்களும் கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டுல மட்டும்தான் இப்பேற்பட்ட கேவலமான ஊடகங்கள் இருக்க காரணமே. ஏன்னா எந்த ஒரு நாட்டிலையுமே இடதுசாரி வலதுசாரி 2 பக்கம் ஊடகமும் இருக்கும். ஆனா இங்க மட்டும்தான் முழுக்க இடதுசாரி ஊடகங்களாவே இருக்கு. ஒரு சிறந்த உதாரணம் பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும்போது
எல்லா ஊடகமும் சாதாரணமா கிணத்துல ஒரு பூனை விழுந்தாலே ஐயோ இவங்க ஆட்சியில பூனை உயிர் போயிடுச்சு, பூனை கிணத்துல விழுந்துடுச்சேன்னு நாலா பக்கமும் நியூஸை போட்டு 360 days அதை வச்சு இவங்க மில்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஆட்சி மாறினதும் ஒரு ஊடகத்தான் கூட உண்மையான விஷயத்த போடுறதே கிடையாது. உண்மையான விஷயத்த அதுல என்ன நடந்தது, என்ன ஏற்பட்டுச்சு, அதன் பின்விளைவு என்ன, அதுக்கு மூளையா இருந்து செயல்பட்டது யாருன்னு தெளிவான ஒரு ரிப்போர்ட் பண்றதே கிடையாது. பண்ற எல்லாமே அயோக்கியத்தனம், ஃப்ராட் தனம். இப்போ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்லாம் பேசுவோம். NCRB டேட்டா படி 2021 422 கற்பழிப்புகள் நடந்திருக்கு. இந்த 422 கேஸும் முடிஞ்சிருக்குமான்னு பார்த்தீங்கன்னா சத்தியமா முடிஞ்சிருக்காது. இதுல இன்னும் எனக்கு தெரிஞ்சு 90% பெண்டிங்ல தான் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு சட்டம் தான் நம்மளுடைய சட்டம். சரி, 2022 குறைஞ்சிருக்குமான்னு பார்த்தீங்கன்னா 2022 3153 கற்பழிப்பு வழக்குகள் பதிவு ஆகிருக்கு. பதிவு செய்யப்பட்டது மட்டுமே இவ்வளோ, பதிவு செய்யப்படாதது எவ்வளோ யோசிச்சு பாருங்க. 2021 450 இருந்தது, 2022 5 மடங்கா பெருகுது. அப்படின்னா குற்றம் பண்றவங்களுக்கு பயம் இல்லாத சாதகமான ஆட்சி அமைஞ்சிருக்குன்னு நல்லாவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால ஓப்பனாவே கற்பழிப்பு அதிகமாயிடுச்சு. மர்டர் எப்பவுமே நடக்கிறது தான், அது எந்த காலத்துலயும் எந்த ஆட்சியிலும் நடக்கும் தான். ஆனா கற்பழிப்பு ஒரு நாட்டுல அதிகரிச்சுட்டே போச்சுன்னா அந்த நாடு வளர்ச்சியின் பாதையை நோக்கி போகுதுன்னு அர்த்தமே கிடையாது. அந்த நாடு வீழ்ச்சியை நோக்கி போகுதுன்னு தான் அர்த்தம். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. பெண்களுக்கு தான் பாதிப்பு அதிகமா இருக்குன்னு நிறைய ஃபெமினிசவாதிகள் உருட்டுவாங்க. இந்த ஃபெமினிசவாதிகளால தான் உண்மையாவே முக்கால்வாசி பெண்களுக்கு கற்பழிப்பு ஏற்படுதுன்னு நான் வெளிப்படையாவே சொல்லுவேன். ஏன்னா இவங்க தான் நல்லா இருக்க பெண்களையும் அவங்க மனசுல புகுந்து அவங்க மனநிலையை சிதைச்சு, நீ எப்படி வேணா சுத்து, எந்த மாதிரி வேணா சுத்து, எந்த நேரத்துல வேணா சுத்து, அப்படி சுத்தினாதான் நீ சுதந்திரமான பெண்ணுன்னு அவங்கள இவங்க உசுப்பேத்தி விடுறாங்க. அதனால வீட்டுல இருக்க பெத்தவங்க பேச்சை கேட்காம, அண்ணன் தம்பி பேச்சை கேட்காம, அக்கா தங்கச்சி பேச்சை கேட்காம இந்த ஸ்கூல் படிக்கிற வயசுலேயே இவங்க என்ன பண்றாங்கன்னா தான் தோன்றித்தனமா தெரியணும்னு நினைக்கிறாங்க. அதனாலேயே பாதி குற்றங்கள் நடக்குது. இப்போ சமீபத்தில் நடந்த அந்த கோயம்புத்தூர் இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த பொண்ணு மேல தப்பே கிடையாது. உண்மையாவே சொல்றேன், அந்த மாதிரி ஒருத்தன் பேசுறான்னா அவன் ஒரு பைத்தியம் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட பேசுறதுக்கோ இல்ல 2 பெண்கள் பேசுறதுக்கோ இல்ல பசங்க பேசுறதுக்குமே ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு. ஆனா அந்த மாதிரியான வெளிப்படையான இடங்களை விட்டுட்டு புதருக்குள்ள போக என்ன காரணம்னு யாராவது கேட்டா அவனை மிசாஜினிஸ்ட்னு சொல்றது. உண்மையாவே எல்லா பெத்தவங்களும் கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். அந்த நேரத்துல நீ வெளியூர்ல இருந்து வேற வந்திருக்க, உள்ளூர்ல என்ன நிலைமை, எந்த இடம் பாதுகாப்பானது, எந்த இடத்துல என்ன நடக்கும்னு தெரியாத நீ அந்த இடத்துக்கு போலாமா? அப்ப தப்பு யார் மேல இருக்கு? அந்த பையன் மேலேயும் இருக்கு, அந்த பையன் கூட போன இந்த பொண்ணு மேலேயும் இருக்கு. சரி, போனாங்களே கார்ல தான் போயிருக்காங்க, போனவங்க ஏதாவது ஒரு வெளிப்படையான இடத்துல இருந்திருக்கலாமே. வெளிப்படையான இடத்துல இருந்து பேசுறதுக்காக இவங்க போகவே இல்லை. வெளிப்படையான இடத்துல இருந்து பேசுறதுக்காக போயிருந்தாங்கன்னா இவங்க இந்த புதருக்குள்ள போயிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த நிகழ்வுல உண்மையாவே தப்பு 90% இவங்க மேலதான் இருக்கு. ஏன்னா புதர்ல மிருகங்கள் இருந்தா கூட நம்ம தைரியமா போயிடலாம், அதுங்க நம்மள கொல்லத்தான் பார்க்கும். ஆனா மனுஷங்க இருந்தாங்கன்னா சத்தியமா அதுக்குள்ள போகவே கூடாது. இந்த விஷயத்துல ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி 2 பேருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் ராத்திரி நேரம். யாரா இருந்தாலும் சரி அந்த நேரத்துல புதருக்குள்ள போறாங்கன்னா சைக்கோவா தான் இருக்கணும், இன்னொன்னு வேற மாதிரியான ஆட்களா இருக்கணும். அது என்னன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் போய் இந்த பிரச்சனை நடந்ததுக்கு மூல காரணமே இவங்க தான். நீ என்ன ப்ரோ அந்த தப்பு பண்ணவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு கேட்குறீங்க. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணவே இல்லை. உண்மையாவே நல்லா ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. நல்லா இருக்கவன் நான் நல்லவன்னு சொல்லிக்கிறவன் கூட அவனுக்கு வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் அவன் நல்லவனா இருப்பான். வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா அவன் நல்லவனா இருக்கானா மிருகமா மாறுறானான்றது அந்த சிச்சுவேஷன் தான் டிசைட் பண்ணும். ஏன்னா எல்லாருமே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாருமே மாறக்கூடிய ஆட்கள். மனிதனாலே மனிதனுடைய மனம் குறுங்குன்னு ஏற்கனவே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வசனம் சொல்ல காரணமே இதுதான். ஏன்னா ஒரே மனநிலையில நாம நேத்து பார்த்த மாதிரியே அவங்க இன்னைக்கும் இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு கிடையாது. இதுதான் சைக்காலஜியும் தெரியாது, ஒருத்தனுடைய பயாலஜியும் தெரியாது. ஆனா புதருக்குள்ள மட்டும் போவேன், நான் காதலிக்க போவேன், பேச போவேன், நான் பெண்ணுரிமை பேசுவேன், இந்த மாதிரி இடத்துல போயிட்டு எனக்கு தப்பு நடந்தா என் மேல பாதிப்பே கிடையாது, என் மேல தப்பே கிடையாது, எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தின இவனுங்க மேலதான் தப்புன்னு சொல்றது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏன்னா இந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு
ஸ்பெஷல் அவேர்னஸும் கிடையாது, செல்ஃப் அவேர்னஸும் இல்லை. அந்த பெண்ணுக்கு மட்டும் சொல்லலை, இந்த கூட கூட்டிட்டு போனான் இல்லையா காஜி பிடிச்சவன், அவனுக்குமே சரி இந்த ரெண்டுமே கிடையாது. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் ஒவ்வொரு காலேஜ்லையும் நாம முக்கியமாக ஒரு சப்ஜெக்டை எடுக்கணும். அந்த சப்ஜெக்ட் என்னன்னா கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ஸ்பெஷல் அவேர்னஸ், செல்ஃப் அவேர்னஸ். இந்த மூணுத்தையும் முக்கியமாக பாடமாக வச்சா உண்மையாவே இது மாதிரியான குற்றங்கள் குறைய ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. இதுல என்ன நாம முக்கியமா தெரிஞ்சுக்கணும்னா, எந்த இடம் ரொம்பவும் பாதுகாப்பானது, எந்த இடம் ரொம்பவும் டேஞ்சரானது, எந்த இடத்துக்கு நாம போகணும், எந்த இடத்துல என்ன நடக்கும், யார் எப்படி இருப்பா, நம்மளை சுத்தி யார் எது மாதிரியான பார்வையை பாக்குறாங்க, எந்த இடத்துல எது நடக்கும்னு நாம தெரிஞ்சுக்கிட்டாவே நம்மளை யார் நோட்டமிடுறா, நம்மளை யார் பின்தொடர்றா, இது எல்லாமே நாம தெரிஞ்சுக்கணும்னா ஸ்பெஷல் அவேர்னஸ் நமக்கு சுத்தமா வேணும். இன்னொரு மிகப்பெரிய செய்தி, அதை முக்கால்வாசி பேர் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கவே வாய்ப்பே கிடையாது. வெறும் குறிப்பிட்ட சில நபர்கள் மட்டும் தெரிஞ்சிருப்பாங்க. அது என்னன்னா, வேலூர்ல டீனேஜ் பிரெக்னன்சி, அதாவது கடந்த 10 மாசத்துல 415 டீனேஜ் பிரெக்னன்சி ஏற்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு நாம ரொம்ப அலசி ஆராயலாம் வேணாம். 4 காரணங்கள் தான். முதல் காரணம் ஃபெமினிசம், 2வது காரணம் இன்டர்நெட், 3வது காரணம் சினிமா, 4வது காரணம் இவங்களை பெற்றவங்க. என்னைக்கு பெற்றவங்க தங்களுடைய பசங்களை அடிக்காம விடுறாங்களோ அன்னைக்கே அவங்க பாதம் மாறி போறாங்கன்னு அர்த்தம். இன்னொன்று, என்னைக்கு ஆசிரியர்கள் பிரம்பை எடுக்கக்கூடாது, ஆசிரியர்கள் மாணவர்களை அடிக்கக்கூடாதுன்னு கொண்டு வந்தாங்களோ அன்னைக்கே நம்மளுடைய தமிழ்நாடு நாசமா போக ஆரம்பிச்சிருச்சு. சில ஆசிரியர்கள் கொடூரமான சைக்கோவா இருப்பாங்க, அந்த மாதிரியான சைக்கோக்கள் அடிக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா பெரும்பான்மையா ஆசிரியர்கள் கையில பிரம்பு இல்லைன்னா மாணவர்கள் ஒழுக்கமா இருக்கவே மாட்டாங்க. இதுதான் வரலாறு. இதை தெரிஞ்சுதான் 5ல் வளையாதது 50லும் வளையாதுன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா நாம என்ன பண்றோம், மறுபடியும் முன்னோர்கள் முட்டாள்கள் ப்ரோ, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ப்ரோ, பகுத்தறிவே கிடையாது ப்ரோ, அவங்க மொபைல் யூஸ் பண்ணாங்களா, லேப்டாப் யூஸ் பண்ணாங்களா, பட் லுக் அட் அஸ், we are using mobile, laptops, வீடியோ கால்ஸ் எல்லாமே பெருசா புடுங்கிகள் மாதிரி நாம பேசுறோம். ஆனா இந்த முன்னோர்கள் புடுங்கின 1% புடுங்கலை கூட நம்மளால புடுங்க முடியல. அவங்க இந்த மாதிரியான கொடூரமான குற்றத்துக்கு கொடூரமான தண்டனைகளை உடனுக்குடன் வழங்கினதாலதான் அந்த காலத்துல கற்பழிப்புன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அப்படியே நடந்தாலும் அது அரிதான விஷயமா இருந்துச்சு. ஆனா இப்போ அறிவா வாழ்ந்தவங்களை முட்டாள்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணிட்டு வரோம், கற்பழிப்புகளை நார்மலைஸ் பண்ணிட்டோம், கேவலமான கலாச்சார சீரழிவுகளை நார்மலைஸ் பண்ணிட்டோம், அவுத்து போட்டு ஆடுறத நார்மலைஸ் பண்ணிட்டோம், செக்ஷுவலைஸ் பண்றத நார்மலைஸ் பண்ணிட்டோம், போதையில சுத்துறத நார்மலைஸ் பண்ணிட்டோம், மர்டர் பண்றத நார்மலைஸ் பண்ணிட்டோம், பப்ளிக்ல பைத்தியக்காரத்தனமா சுத்துறதையும் பைத்தியக்காரத்தனமா பண்றதையும் ரசிச்சு அதையும் நார்மலைஸ் பண்ணிட்டோம். எவன் ஒருத்தன் பைத்தியக்காரத்தனமா இருக்கானோ அவனை மிகப்பெரிய அறிவாளி ஆக்குறதையும் அவனை மிகப்பெரிய ஆளாக்குறதையும் நாம நார்மலைஸ் பண்ணிட்டோம். இப்படி நாம நார்மலைஸ் பண்ணி காலேஜுக்குள்ள ரேப் பண்ற அளவுக்கு வந்துருச்சு, காலேஜ் பஸ்ல ரேப் பண்ற அளவுக்கு வந்துருச்சு, ஸ்கூல்ல ரேப் பண்ற அளவுக்கு வந்துருச்சு, இன்டர்னல் மார்க்ஸ்ல கை வச்சிருவேன் உன்னோட ஃபியூச்சர் காலி ஆகிடும்னு சொல்லி ரேப் பண்ற அளவுக்கு வந்துருச்சு, ஸ்கூல் குழந்தைங்கள ரேப் பண்ற அளவுக்கு வந்துருச்சு, இப்போ போலீஸ்காரங்களே ரேப் பண்ற அளவுக்கு வந்துருச்சு. போலீஸ்காரங்க இப்பதான் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு. ஆனா அது நிறைய பேருக்கு தெரியாது. அதை பத்தி பேசினா நம்மளை கடிக்க வந்துருவாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆட்டோ சங்கர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, ஒரு அக்யூஸ்ட் தான். பட் ஆனா அக்யூஸ்டா மாறுறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது அவருடைய வாழ்க்கையில. நான் பசிக்காக என்னோட குடும்பத்துக்காக தான் திருடினேன், ஆனா என்ன மிகப்பெரிய குற்றவாளி ஆக்கினதே இந்த காவல்துறையும் சட்டமும் தான்னு அந்த மனுஷன் கடைசி காலத்துல அவர் கைப்பட எழுதியிருக்காரு. எப்படி ஒருத்தன் குற்றவாளி ஆகிறான்றத அவருடைய வாழ்க்கை கதையை பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் வாழ்க்கை கதையை புரிஞ்சுக்கணும்னா அவர் கைப்பட எழுதின புத்தகமே இருக்குது. ஆனா அதை படிக்கிற அளவுக்கு நமக்கு நேரம் கிடையாது. எப்படி இந்த அரசாங்கமும் சட்டமும் அரசு அதிகாரிகளும் ஒருத்தனை குற்றவாளியா மாத்துறாங்கன்றதுக்கு மிகப்பெரிய உதாரணமே அவர் தான். சாதாரணமா இந்த ஒரு மனுஷன் தன்னுடைய குடும்பத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்த பண்ண மனுஷனை மிகப்பெரிய கிரைம் பண்ற அளவுக்கு உருவாக்கி விட்டுருக்காங்க. ஸோ இதை ஆரம்பத்திலே தடுத்திருக்கலாம், ஆனா தடுக்கல. ஏன்னா இதுதான் டெமோக்ரஸி மாடல். இந்த டெமோக்ரஸில இது மாதிரியான ஆட்கள் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான அரசு அதிகாரிகளுக்கு வேலையே. இவங்க இல்லைன்னா இவங்களுக்கு வேலை கிடையாது. இதுக்கு இன்னொரு சிறந்த உதாரணம் சொல்றேன் பாருங்க. 90s கிட்ஸ்க்கு நல்லாவே தெரியும், இளம் வயது குற்றவாளிகள் அந்த காலத்துல ரொம்பவும் கம்மி. இப்போ சாதாரணமா ஸ்கூல் படிக்கிற பசங்களே கையில பொருளை போட்டுட்டு போதையை போட்டுட்டு ரேப் பண்றது கொலை பண்றதுன்னு ஏகப்பட்ட வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அது இப்பதான் அதிகரிச்சிருக்கு கடந்த 10 வருஷத்துல.
இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றேன். ஆகஸ்ட் 29ஆம் தேதி ஒரு நியூஸ் வந்தது. காப் பீட்ஸ் மைனர் ரேப் சர்வைவர்ஸ் பேரண்ட்ஸ், கல்பிரிட் நாட் yet arrested, don't ask about போக்சோ கேசஸ் says போலீஸ். இது ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்தது. இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரு மைனரை கற்பழிச்சிருக்காங்க, ஆனா கற்பழிச்சவனை இவங்க கைது பண்ணல. இவங்க கற்பழிச்சுட்டாங்கன்னு பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் பண்ணப்ப அவங்கள அடிச்சிருக்காங்க. யாரு? அந்த பொண்ணுடைய பெத்தவங்களை அடிச்சு அனுப்பிச்சிருக்காங்க. எப்பேற்பட்ட கேவலமான விஷயம் இது, நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த காரணத்தாலதான் இளம் வயது குற்றவாளிகள் அதிகரிச்சுட்டே வராங்க. ஏன்னா அவங்களுக்கு சட்டத்து மேலையும் காவல்துறை மேலையும் பயமே இல்லை, போயிடுச்சு, சுத்தமா பயம் போயிடுச்சு. ஏன்னா கற்பழிச்சவங்க கூட நீங்க சிரிச்சிட்டு இருக்காங்க, இதெல்லாம் என்ன சாதாரணமான விஷயம் தானே. அவன் அடுத்தடுத்த குற்றத்தை பண்ணிட்டே இருக்கான். கற்பழிப்பு, மர்டர், இந்த ரெண்டுக்கு தவிர எக்ஸ்ட்ரீமான குற்றம் எதுவுமே கிடையாது. அதனால சகஜமா அதை பண்றானுங்க. அதுக்கு காரணமும் இந்த அரசாங்கமும் காவல்துறை அதிகாரிகளும் தான். இவங்க கெடுபிடியா இருக்கிறன்ற பேர்ல நல்லவனை மட்டுமே நோண்டிட்டு எவன்லாம் அக்கிஸ்டோ அவன் எல்லாரையுமே பெயில விட்டுறாங்க. வெளியே வந்தவன் என்ன பண்றான்? மறுபடியும் இந்த குற்றத்தை பண்றான். குற்றத்தை பண்ணிட்டு மறுபடியும் உள்ள போனா அவனுக்கு சோத்தை போட்டு அனுப்புறாங்க. இது மாதிரியான கேவலமான சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு நாம முன்னோர்களை முட்டாள்கள்னு பேசுறது எவ்வளவு பெரிய முட்டாள்தரம்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு குற்றம் பண்ணா அந்த குற்றத்துக்கான தண்டனையை கொடுத்து அவனை முடிச்சு விட்டுறதுக்கு பேரு முட்டாள்தனமா? ஒரு குற்றம் பண்ணா அவனை 6 மாசம் உட்கார வச்சு சோறு போட்டு வெளியே அனுப்பிச்சு மறுபடியும் அந்த குற்றத்தை பண்ணு ராஜா அப்படின்னு அனுப்பி வைக்கிறது பகுத்தறிவுத்தனமா? அது நவீனத்துவமா? அது வளர்ந்த நாகரிகத்தையும் செய்யலாம். கேட்டா டெக்னாலஜின்னு நம்ம கிட்ட சொல்றானுங்க. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். வடநாட்டுல ஒரு ரேப் நடந்தது கோயிலுக்குள்ள. அது என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ரேப்க்கு இந்த மீடியாக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்து கடவுள்கள் எல்லா போட்டோஸையும் எடுத்து அதுக்கு கீழே இந்த குழந்தை இருக்கிற மாதிரியும் கதறிட்டு இருக்க மாதிரியும் ஒரு காட்சி அமைச்சு, பார்த்தீர்களா இப்பேற்பட்ட கொடூரம் கோவிலுக்குள்ளேயே நடந்தது, தெய்வம் எங்கே சென்று விட்டதுன்னு இவங்க போட்டாங்க. தப்பே கிடையாது, கரெக்டு தான், அது கேவலமான விஷயம்தான். ஆனா அந்த மதத்தை டார்கெட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அந்த மதத்துல இருக்க கடவுள்களை வரைஞ்சி அந்த போட்டோஸ் எல்லாம் போட்டு வெளியே பரப்ப தெரிஞ்சவங்களால ஒரு மஸ்ஜித்குள்ள மௌலானா பண்ண விஷயத்த இவங்களால வெளியே போட முடியல. ஒரு சர்ச்சுக்குள்ள பாதிரியார் பண்ண விஷயத்த இவங்களால வெளியே போட முடியல. இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இந்த குற்றங்கள் அதிகரிக்க முக்கிய காரணமே இதுதான். என்னைக்கு இது மாதிரியான கொடூரமான குற்றங்கள் மத ரீதியாகவும் சாதிய ரீதியாகவும் பார்க்கப்பட ஆரம்பிச்சதோ அன்னைக்கே இந்த நாடு நாசமா போக ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பா இது மாதிரியான குற்றங்கள் பண்றவங்களுக்கு தைரியம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா நம்மளுடைய சட்டம் நம்மள எதுவுமே பண்ணாது, அதிகபட்சம் 7 வருஷம் போட்டுட்டு அதுக்குள்ளே நாம வெளியே வந்துடலான்னு இவனுங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கானுங்க. இதுல தூக்கு தண்டனையை ரத்து செய்த மிகப்பெரிய நாடு இந்தியான்னு வேற பெருமையா பேசுறோம். அதை ரத்து பண்றதுக்கு பின்னாடியே மிகப்பெரிய காரணம் இருக்குன்றதே இங்க இருக்க பல தற்கொலைகளுக்கு தெரியாது. ஏன்னா குற்றவாளிகளுக்கு எது மேல பயம் அதிகமோ அதையே இவங்க நீக்கிட்டாங்கன்னா எப்படி குற்றங்கள் குறையும்? இன்னொரு கொடூரமான கற்பழிப்பு நடந்துச்சு, அது இந்த வருஷத்துலதான். ஸ்டூடெண்ட் வித் மென்டல் இஷ்யூஸ் ரேப் பை 7 men in சென்னை, 2 arrested. சென்னையில, அதுவும் நம்ம திராவிட மாடல்ல, ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு பொண்ணை, காலேஜ் பொண்ணை ஸ்கூல் பசங்க முதற்கொண்டு சேர்ந்து ரேப் பண்ணியிருக்கானுங்க. இது எப்பேற்பட்ட ஆக்சுவலா என் வாயில கேவலமா வருது, வண்டையா வருது, வேற கிரகத்துல இருக்க மொழியெல்லாம் வாயில வருது, ஆனா அதை பேச முடியல. எப்பேற்பட்ட கீழ்த்தரமான சமுதாயமா நாம போயிட்டு இருக்கோம்னு பாருங்க. அதாவது ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு ரேப் பண்ணணும்னு தோணுதுன்னா அவன் மனசு எந்த அளவுக்கு கேவலமான விஷயங்களால நிறைஞ்சிருக்கு. ஆக்சுவலி சினிமா எப்படி ஒருத்தனை பாதிப்புக்குள்ளாக்குதுன்றதையும், சினிமா எப்படி ஒருத்தனை பாசிட்டிவான வகையில கூட்டிட்டு போகுது, நெகட்டிவா அஃபெக்ட் பண்ணுதுன்றதையும் ஒரு தனி வீடியோல பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் நடக்க இந்த சின்ன பசங்களுடைய மனசுல இது மாதிரியான கேவலமான எண்ணங்கள் புகுந்து கற்பழிப்பு, கொலை வரைக்கும் போக முக்கிய காரணமே இந்த இன்டர்நெட் வளர்ச்சி தான். இன்டர்நெட்ல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஆனா அதிகமா 99% கெட்டதை தான் நாம கன்சியூம் பண்றோம். ஏன்னா இந்த ஆல்கரிதம் எல்லாம் அப்படிதான் ஒர்க் ஆகுது. நம்ம நல்லவங்களா மாறணுன்றதுக்காக இந்த இன்டர்நெட்டை யாருமே செயல்படுத்தல. நாம கேவலமா கீழ்த்தரமான பிறவிகளா மாறணும்னு தான் இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சரா உருவாக்கப்பட்டு ஒரு ஆர்கனைஸ்டு பின்புலத்தோட இயங்கிட்டு வருது. உண்மையாவே இதுக்கு பின்னாடியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னா சொல்றவங்கள பைத்தியக்காரங்கன்னு சில தற்குறிகள் சொல்றாங்க. ஆனா இது எல்லாம் நடக்க, இது எல்லாத்தையும் நடக்க விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்குன்னு ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்களாலதான் இப்பேற்பட்ட கேவலமான விஷயங்கள் நடக்குது.
போனை தடுத்துட்டா இந்த குற்றங்கள் குறையுமான்னு கேட்டீங்கன்னா குறையாது. தண்டனைகளை கடுமையாக்கிட்டா இந்த குற்றங்கள் குறையுமான்னு கேட்டீங்கன்னா குறையாது. இதுக்கு வேற வழி இருக்கு. அதுதான் ஆரம்ப கல்வியிலிருந்தே அடிச்சு வளர்க்கணும், ஒழுக்கத்தை சொல்லி வளர்க்கணும். என்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு பாடத்துல நல்வழி மூதுரை எப்படி ஒருத்தன் வாழ்க்கையில இருக்கணும், திருக்குறள்ல என்ன கருத்து சொல்லியிருக்கு, தமிழர்களுடைய பண்டைய அறநெறிகள் என்ன, ஒழுக்கமுறைகள் என்ன, இது மாதிரியான பாடங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சதோ அன்னைக்கே பசங்க வேறு மாதிரியான ரூட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. அதுலயும் குறிப்பா இந்த பகுத்தறிவுவாதிகளால இந்த நாடு நாசமா போச்சு. இது மாதிரியான குற்றங்கள் மேலும் மேலும் அதிகரிக்க இந்த பகுத்தறிவுவாதிகள் தான் 100% காரணம். ஏன்னா சின்ன வயசுலயே பெத்தவங்க பேச்சை கேட்காத நீ ஊர் சுத்துன்னு இது மாதிரியான கேவலமான அட்வைஸை பண்றதால சின்ன பசங்களை ஈஸியா பிரெயின் வாஷ் பண்ணி மாத்திட முடியும். அதுலயும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பயாலஜிக்கலி சைக்கலாஜிக்கலி ஈஸியா ஏமாறக்கூடியவங்க, அதுவும் சின்ன வயசுல. இந்த காரணத்தாலதான் சின்ன பசங்களை சின்ன பொண்ணுங்களை டார்கெட் பண்றாங்க. இது நிறைய பைத்தியக்காரங்களுக்கு தெரிய மாட்டுது. சின்ன வயசுலயே என்ன அடக்குறாங்களே, சின்ன வயசுலயே எங்க அப்பா அம்மா என்னை கட்டுப்படுத்துறாங்களேன்ற ஒரு நெகட்டிவ் தாட்டை அவங்களுக்குள்ள ஊக்குவிக்கவே ஏகப்பட்ட படங்கள் எடுக்கப்படுது. இதை பார்க்குற சின்ன பொண்ணுங்க என்ன பண்ணுதுன்னா, நான் வெளியே போய் சுற்றி பார்க்க போறேன், நான் வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன்னு தனியாக கிளம்பி போறாங்க. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எந்த இடம் எப்படி இருக்கும், எந்த மனுஷன் எப்படி இருப்பான்னு தெரியாத நேரத்தில் இவங்க போய் சிக்கிக்கிறாங்க. சிக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையிலேயே அவங்க வாழும்போதே மிகப்பெரிய நரகத்தை அனுபவிச்சுட்டு வராங்க. NCRBயுடைய 2023 டேட்டா படி குழந்தை கற்பழிப்புகள் அதிகமாக நடக்கிற மாநிலமா நம்ம தமிழ்நாடும் இருக்கு. எவ்வளவு பெருமையா இருக்குல்ல அதை நாம கேட்கும்போது. ஒரு குழந்தைக்கே பாதுகாப்பு இல்லாத மாநிலமா இருக்குது. அப்படி இருக்கிற மாநிலத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமா இருக்குன்னு சில தற்குறிகள் பேசிட்டு சுத்துறானுங்க. அவனுங்களுக்கு எவ்வளவு தைரியம் நீங்களே யோசிச்சு பாருங்க. இதுல அவனுங்க பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுவானுங்க. இவனுங்க தான் நீ துப்பட்டா போடாத தோழி, நீ எப்படி வேணா வா தோழி, ஊர் சுத்து தோழின்னு ஃபர்ஸ்ட் பேசுற ஆளா இருப்பானுங்க. ஏன்னா இது மாதிரியான பேசக்கூடிய ஆட்களால தான் இது மாதிரியான குற்றங்கள் அதிகமா நடக்கும். இது சாதாரணமா சுத்துறேன், சுதந்திரமா சுத்துறேன், என்ன அடக்குமுறை பண்ணாதீங்க, ஒடுக்குமுறை பண்ணாதீங்கன்ற தற்கொலை பெண்களுக்கு புரியறதே கிடையாது. எவன் ஒருத்தன் உங்களுக்கு சாதகமா பேசுறான்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவனாலதான் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகுன்றதே உங்களுக்கு தெரியல. இத உங்களுக்கு யாரும் கட்டும் கொடுக்கல. இத கத்துத்தர அம்மா அப்பாவையும் மதிக்கிறதே இல்லை. இப்படி இருந்தா உங்களுக்கு உங்களை பத்தின செல்ஃப் அவேர்னஸும் கிடையாது, உங்களை சுத்தி இருக்க ஸ்பேஷியல் அவேர்னஸும் தெரியாது. சர்க்கம்ஸ்டான்சஸ் எப்படி இருக்கும், அதை எப்படி நாம செயல்படுத்திக்கணும், அதை எப்படி நாம நமக்கு சாதகப்படுத்திக்கணும்னு உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கிற நேரத்துல நீங்க சுதந்திரமா சுத்துறேன்னு சொல்றதெல்லாம் மிகப்பெரிய நகைச்சுவை. தயவு செய்து பொண்ணை பெற்றிருந்தாலும் சரி பையனை பெற்றிருந்தாலும் சரி ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த காலத்துல யாரையுமே நம்பாதீங்க. குறிப்பா அரசியல்வாதிகளையும் அரசு துறையை சேர்ந்தவங்களையும் நம்பவே நம்பாதீங்க. என்னைக்கு நீங்க இந்த அரசும் அரசு துறையில இருக்கவங்களும் மக்களுக்காகத்தான் செயல்படுறாங்கன்னு நீங்க நினைக்கிறத நிறுத்துறீங்களோ அன்னைக்குதான் நீங்க ஒரு தெளிவு பெறுவீங்க. இல்ல அவங்க எல்லாம் மக்களுக்காக தான், எங்களுக்காக தான், நமக்காக தான் செய்யறாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கடைசி வரைக்கும் முட்டாளாத்தான் வாழ்வீங்க. தயவு செய்து பொண்ணை பெற்றவங்களும் பையனை பெற்றவங்களும் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு உங்களுடைய பசங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இந்த இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளூயன்சரா இருக்கிற பைத்தியக்காரங்க பேசுறதை கேட்டோம், யூடியூப்ல இருக்க பைத்தியக்காரங்க பேசுறதை கேட்டோம், நியூஸ்ல பேசுற சில தற்குறிக்க பேச்சை கேட்டோம், நீயா நானா, வா தமிழாவா, வா தெலுங்காவால உட்காந்து பேசிட்டு இருக்க சில தற்குறிகளுடைய பேச்சை கேட்டோம். உங்களுடைய பசங்களை நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடாதீங்க, தயவு செய்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு பதிலா அவங்களுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங்னா என்ன, ஸ்பெஷல் அவேர்னஸ்னா என்ன, செல்ஃப் அவேர்னஸ்னா என்ன, எப்படி எந்த இடத்துல எந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தாலும் நாம கையாளணுன்றத கற்றுக் கொடுங்க. அதை விட்டுட்டு இது மாதிரியான தற்குறிகள் பேச்சை நீங்க கேட்டு அதன்படி உங்க பசங்களை கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா அவங்களுக்கு இது மாதிரியான பாதிப்புகள் நடக்கும். அவங்க இது மாதிரியான கொடூரமான குற்றங்களை பண்ண எதிர்காலத்துல வாய்ப்புகள் அமையும். இந்த குற்றங்கள் வளர விடாம ஆரம்பத்துல தடுக்கணும்னா வீட்டிலேயே இதற்கான அடித்தளத்தை நாம போடணும். வீட்டிலேயே நாம விட்டுட்டா பொதுவெளியில பொறுக்கிகளாக தான் திரிகிற நிலைமை ஏற்படும். இந்த டெமோக்ரஸியில இது மாதிரியான குற்றங்களை தடுக்க முடியுமா, இது மாதிரியான குற்றங்களுக்கு நிரந்தர தீர்வு காண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த குற்றங்கள் இருக்கிற வரைக்கும் தான் டெமோக்ரஸிக்கு பவரே. இந்த குற்றங்கள் எல்லாமே ஒழிஞ்சிட்டா டெமோக்ரஸிங்கிறதே குப்பை தொட்டி மாதிரி ஆகிடும். அதனால இவங்க அதை பண்ணவே மாட்டாங்க. ஆனா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்னன்னா சாப்பிடம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க.
அந்த படத்துல வர மாதிரி ஒவ்வொரு குற்றம் பண்றவனுக்கும், அதுவும் குறிப்பா கொலை பண்றவனுக்கும் கற்பழிக்கிறவனுக்கும் இது மாதிரியான தண்டனையை பப்ளிக்கா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும். சால வர மாதிரி ஒவ்வொரு புது புது ஐடியாஸை இன்வென்ட் பண்ணி எப்படி இவனுங்க வாழ்க்கையை முடிக்கலாம், எப்படி இவனுக்கு தண்டனையை கொடுக்கலாம், இந்த தண்டனையை பார்த்தா லைவ்ல பாக்குறவனுங்க அடுத்த நிமிஷமே அவனுங்களுக்கு அந்த மாதிரி எண்ணன்றதே வரவே வராது. அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை நாம கொடுக்கணும். படத்தை பார்த்து அதுல வர மெத்தடை அரசாங்கம் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ற அந்த மெத்தடை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும். அவன் எப்படி துடிக்கிறான், அவன் எப்படி கத்துறான், அவன் எப்படி கதறான், அவன் எந்த அளவுக்கு சைக்கலாஜிக்கல் டார்ச்சர் அனுபவிக்கிறான், மென்டல் டார்ச்சரை அனுபவிக்கிறான், அவனுடைய பிசிக்கல் பெயின் என்னன்னு அதை பார்க்குற ஒவ்வொருத்தனும் உணரணும். அப்பதான் இந்த மாதிரியான குற்றங்களுக்கு முடிவு வரும். அது வரைக்கும் இது மாதிரியான குற்றங்கள் தொடர்ந்துட்டே தான் இருக்கும். இந்த காரணத்தால தான் பண்டைய கால மக்கள் மிகச்சிறந்த மக்களாக வாழ்ந்திருக்காங்க. ஆனா டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அதிகமாகி அறிவியல் ரீதியா வாழ்றோம், அறிவியல் ரீதியா நாங்க பேசுறோம், பகுத்தறிவா பேசுறோம்னு சுத்துற நம்மால அந்த பண்டைய மக்கள் வாழ்ந்த 1% வாழ்க்கையை கூட வாழ முடியல. அதுக்கு காரணமே இதுதான். That's all, folks.